ஹாய் ஆல். மெத்தி புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். தென் மிக்சியில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஆனியனோட சேர்ந்து வதக்கிட்டு தென் அது கூட க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தென் ஆல்ரெடி நான் மெத்தி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா சுண்டல், பட்டாணி அந்த மாதிரி அடிஷ்னலாக ஏதாச்சும் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். தென் தேவையான அளவு உப்பு, தென் ரைஸ் போட்டு எந்த பொடியும் நான் ஆட் பண்ணல, கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறை மூடி விசில் விட்டுடலாம். வேணும்னா நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். தென் விசில் வந்ததுக்கப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கும்.